ஒரு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரூ. 500 1,00,000 வரையும் ஒரு ப்ளவுஸு ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மதிப்பு. அப்படி என்ன அந்த ப்ளவுஸில் இருக்குன்றீங்களா? அதுதான் இப்போதைய ட்ரெண்டு. இப்போக்கி பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கு தான் அதிக ரேட்டே இப்போ போயிட்டுருக்கு. உங்களுக்கு டெய்லரிங் பணம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. டெய்லரிங்கில் அவ்வளோ ஒரு பணம் கொட்டி குவிஞ்சு கிடக்கு. எல்லாருமே ஆடையை விரும்பி போடாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே ஆடையை வந்து புது புதுசாக போடணும், வித்தியாசமாக போடணும், ஃபேன்சியாக போடணும், இப்படி தான் யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கும் போது அவங்களுக்கு வித்தியாசமான நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெண்டில் ஒன்று கொடுக்கும்போது அவங்க வந்து விரும்பி வாங்குகிறாங்க. அதனால் அது இப்போ ப்ளவுஸ்க்கான மதிப்பு பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிட்டுருக்கு. இப்போ ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் நம்ம வடிவமைத்து கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் கோடிக்கணக்கிலலாம் இருக்குது. ஆனால் நம்ம அந்தளவுக்கு பண்ணலை. ஆனால் நம்ம ஏரியாவில் நம்ம ரூ. 1000 பண்ணால் போதும். ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம ஒரு ரூ. 1000 பண்ணுங்கன்னா போதும். நம்ம அந்த பெரிய லெவலில் பண்ண வேண்டாம். நீங்கள் சின்ன லெவலில் பண்ணுங்கள். நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறவங்க ரூ. 500 ஒரு நாளைக்கு பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு மாத சம்பளம் ரூ. 15,000. ஒரு நாளைக்கு ரூ. 1000 பண்ணிங்கன்னா மாத சம்பளம் ரூ. 30,000. அதனால் நீங்கள் அசால்ட்டாக உட்காந்த தவிர குடும்பத்தையும் பார்த்துன்னு எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாத அழகாக சம்பாதிக்கலாம். இப்போ நம்ம வேறு இடத்துல ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுங்கன்னா லீவுக்கு வாங்கலான்ற ஒரு பயம், அந்த டைமிங் கொஞ்சம் லேட்டாக போனால் திட்டுவாங்களான்ற பயம், சீக்கிரம் வரணும்னா திட்டுவாங்களான்னு பயம். இப்போ அங்கேருந்து வந்து நம்ம இங்கே வீட்டுக்கு வந்தால் இங்கே மாமியார் மாமனார் அவங்க திட்டுவாங்களான்ற பயம். இப்படி நம்ம பயந்து ஒவ்வொரு வேலையும் செய்கிறத விட நம்ம பயப்படாமல் ரிலாக்ஸாக மகிழ்ச்சியாக அழகாக உட்காந்தாலும் நம்ம சம்பாரிச்சிட்டு போயினே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஓனராகவும் ஆயிடலாம். நம்மளால் தைக்க முடியல, ரொம்ப வருது தைக்கிறதுக்குன்னா 2 பேர் யாரையான ஸ்டாஃபை போட்டுக்கணும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களையும் நம்ம வச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும், நம்மளும் சம்பாரித்த மாதிரி இருக்கும், அவங்களும் சம்பாரித்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த டெய்லரிங்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் கொட்டி கிடக்குது வேலைவாய்ப்பு. டெய்லரிங் ட்ரெஸ் யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாதுங்க. நீங்கள் வித்தியாச ஆடையை கொடுக்கும்போது எல்லோரும் விரும்பி வாங்குவாங்க. உங்களை விரும்பாதவங்க யாருக்கும் பண்ண. ஆனால் கொஞ்சம் வித்தியாசப்படுத்துங்க. எல்லாம் ஒரே மாதிரி பண்ணப்போ எல்லாம் சொல்லுவாங்க தெருவுக்கு ஒரு டெய்லர் இருக்கிறாங்க. நானும் கற்றுன்னு என்ன பண்ணேன், தெருவுக்கு ஒரு டெய்லர் நம்ம மாதிரி பண்ணுவாங்களா? யோசிங்க. அவங்க தெருவுக்கு ஒரு டெய்லர் இருந்தாலும் அவங்க நம்ம மாதிரி பண்ண முடியாத அளவுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. அப்போ வந்து நம்மளை தேடி வருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த ரூ. 500 1,00,000 அவ்வளோ விலை போகிற ட்ரெஸ் என்னன்ற மாதிரி கேட்குறீங்க இல்லையா? ஆரி ஒர்க் பண்ணி நம்ம தரோம் இல்லையா? எம்ப்ராய்டிங், ஆரி ஒர்க்கு, ப்ரைடல் ஒர்க்கு, இந்த மாதிரி நம்ம ஒர்க் ப்ளவுஸ் பண்ணும்போது நமக்கு 1,00,000க்கு மேலவும் கிராஸ் ஆகிடுது. அந்த மாதிரி நம்ம ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம மேரேஜ் ட்ரெஸ்ஸுங்க ஆர்டருங்க இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஆள் இல்லையனால நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நம்மளை சுற்றி 10 ஃபேமிலி இருந்தால் அப்புறம் 10 ஃபேமிலி 100 பேரை கொடுப்பாங்க நம்மளுக்கு. 100 கஸ்டமர், அதாவது வேறு ஊர் அவங்க ரிலேட்டிவ் அவங்களுக்கு. ஆனால் பிடிக்கிற மாதிரி நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தாலும், இப்போ யோசிங்களேன், நமக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு ஒரு ஹோட்டலில் இருக்குன்னா அந்த ஹோட்டல் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்ம போய் வாங்குகிறோம்ல, ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸும். அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாத அவங்க 4 பேரை நம்மளுக்கு கஸ்டமர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ்ன்றது இப்படி தான். நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டினீங்கன்னா போதும். கடவுள் வந்து மூலியை வந்து எல்லாருக்குமே வித்தியாசமாக கொடுத்துனுக்கிறாரு. அதனால் நம்ம மூலியை நம்ம வித்தியாசமாக யோசிப்போம். நீங்களும் கற்றுக்கோங்க, நல்லா சம்பாதிங்க. எனக்கு வேலை இல்லையேன்ற வருத்தத்தை விட்டுட்டு இப்போ இருக்கிறத நம்ம உருவாக்குவோம் வேலை வாய்ப்பை.